பயன்பாட்டை முற்றிலும் தடுத்து நிறுத்த வேகமாக செயல்பட்டு வருகிறது இந்தியா. பிரான்சின் பிரஸ்ட் நகரில் நடைபெறும் ஒரே சமுத்திரம் உச்சி மாநாட்டில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மாநிலங்களின் வளர்ச்சியிலேயே தேசத்தின் வளர்ச்சியும் அடங்கியுள்ளது. மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. குடியரசுத் தலைவர் மாளிகையின் மொகலாய தோட்டம் பொதுமக்கள் பார்வைக்காக திறப்பு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரையுடன் நிறைவடைந்தது மாநிலங்களவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலில் 60% அதிகமாக வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை பிஜேபி தலைமை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் கீழடி, மணலூர், கொந்தகை, அகரம் ஆகிய இடங்களில் 8ஆம் கட்ட தொல்லியல் அகழாய்வு பணிகளை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் இருந்து வெளியேற்ற இந்தியா 100 கடற்படை கப்பல்களை பயன்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பொறுப்புகளை ஏற்படுத்தவும் வகை செய்யும் ஒரே சமுத்திரம் உச்சி மாநாடு பிரான்சின் பிரஸ்ட் நகரில் நடைபெற்று வருகிறது. உலக வங்கி, ஐநா சபை மற்றும் பிரான்ஸ் அரசின் ஒத்துழைப்போடு நடத்தப்படும் இந்த மாநாட்டின் பிரதான நோக்கம் நீடித்த கடல் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவது, ஆரோக்கியமான கடல்சார் வளங்களை பாதுகாப்பதாகும். இந்த மாநாட்டில் ஜெர்மனி, இங்கிலாந்து, தென்கொரியா, ஜப்பான், கனடா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, கடலில் கலக்கும் கழிவுகளை அகற்ற உலகளவில் பிரான்ஸ் அரசு எடுத்துள்ள முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்தார். பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தடுத்து நிறுத்த இந்தியா வேகமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுத்து நிறுத்த இந்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும், இது தொடர்பாக நாடு முழுவதும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 3 லட்சம் இளைஞர்கள் நாடு முழுவதும் வேகமாக செயல்பட்டு 13 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் இருந்து வெளியேற்றியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அனைவரோடும் அனைவரின் முயற்சி அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற மந்திரத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் பேட்டி ஒன்றில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நமது பலம் என்றும் நாட்டு மக்கள் அனைவரும் அதனை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சராக இருந்து பிரதமராக தாம் தேர்வு செய்யப்பட்டதால் மாநிலங்களின் தேவைகள் என்ன என்பது தமக்கு தெரியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் பற்றி கருத்து தெரிவித்த பிரதமர், இந்த தேர்தல்களில் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ் மொழி என்பது மிகவும் தொன்மையான மொழி என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, அதற்குரிய பாரம்பரியம் என்றும் சிறப்பு வாய்ந்தது என்றார். தமிழ் भाषा में कोट करता हूं तो दुनिया को गर्व होता है कि भारत के पास दुनिया की सबसे पुरानी भाषा है। पहले कोई बोलता ही नहीं था और इसलिए तो मैं हर एक को साथ लेकर के चलने का प्रयास करता हूं और मैं मानता हूं वही रास्ता है। हम विविधता में एकता के दर्शन करते हैं, लेकिन आज दुर्भाग्य से कुछ नेता अपने निजी स्वार्थ के लिए विविधता को एक दूसरे के साथ विरोध के लिए सीड्स के रूप में उपयोग कर रहे हैं। ये बहुत बड़ा दुर्भाग्य है। हमें विविधता में से एकता को पनपाना है। மாநிலங்களின் வளர்ச்சியிலேயே தேசத்தின் வளர்ச்சியும் அடங்கி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். மாபெரும் தடுப்பூசி இயக்கத்தை இந்தியா வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியதன் மூலம் உலக தலைவர்களிடமிருந்து பாராட்டு குவிந்த வண்ணம் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். जिस प्रकार से भारत वैक्सीनेशन बनाने में, इनोवेशन में, रिसर्च में और उसके इम्प्लीमेंटेशन में आज भी दुनिया में वैक्सीन के खिलाफ बहुत बड़े आंदोलन चल रहे हैं. பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சி கொண்ட நாடாகவும் குறைவான விலையேற்றம் கொண்ட நாடாகவும் இந்தியா திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார்.
ஊக்கத்தொகையுடன் கூடிய உற்பத்தி திட்டங்கள் இந்திய தொழில்துறையை மேம்படுத்தியிருப்பதாகவும் மொபைல் தயாரிப்பில் இந்தியாவை முன்னணி நாடாக உயர்த்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். தற்சார்பு இந்தியா இலக்கை நோக்கிய பயணத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருவதாக தெரிவித்த அவர், பாதுகாப்புத் துறையில் இந்நிறுவனங்கள் கூடுதல் ஆர்வம் காட்டி வருவதாக கூறினார். உலக அளவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிகம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் இந்தியா இடம்பெற செய்ததில் நமது இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 4 நாள் பயணமாக மகாராஷ்டிரா மாநிலம் சென்றார். அவரை அம்மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி, மாநில அமைச்சர் ஆதித்ய தாக்கரே உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மும்பை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் புனரமைக்கப்பட்ட கூட்டரங்கை திறந்து வைத்து உரையாற்றினார். கடந்த 1911ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கூட்டரங்கில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உத்யானோத்சவ் என்ற தோட்டத் திருவிழாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையின் மொகலாய தோட்டம் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டது. மார்ச் 16ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவர். இந்திய கலாச்சாரம், பாரம்பரியத்தை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் வழிபடுவதற்காக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது குடும்பத்தினருடன் திருப்பதி தேவஸ்தானம் சென்றார். சுவாமி தரிசனத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாட்டு மக்களின் அமைதிக்கும் வளத்திற்கும் பிரார்த்தனை செய்வதாக கூறினார். ஆன்மீகம் என்பது சேவை உணர்வை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஒற்றுமை, அமைதி, சமூக நல்லிணக்கம் ஆகிய மாண்புகளை கொண்டுள்ள இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநிறுத்துவதில் குவாட் அமைப்பு ஒத்துழைப்பு வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் பங்கேற்கும் குவாட் அமைப்பின் 4வது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசியான் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளுடன் இணைந்து அமைதி, நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையில் குவாட் அமைப்பு ஈடுபடுவதாக கூறினார். குவாட் என்பது துடிப்பாக செயல்படும் அமைப்பு என்று குறிப்பிட்ட அமைச்சர், பாதுகாப்பு, கொரோனா பெருந்தொற்று மற்றும் இந்தோ பசிபிக் விவகாரம் குறித்து வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வலுவான குவாட் அமைப்பின் மூலம் இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகள் பயன்பெறும் என்று தெரிவித்தார். ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மரைஸ் பெய்னே பேசுகையில், இந்தோ பசிபிக் பிராந்திய நாடுகளுக்கு இந்த 4 ஜனநாயக நாடுகள் வழங்கும் பாதுகாப்பு தொடர்புடைய ஒத்துழைப்பு பெரும் பலம் சேர்க்கும் என்று கூறினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையை இந்தியா மிக சிறப்பாக மேற்கொண்டதன் மூலம் உலக அளவில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்து பேசினார். அப்போது கொரோனா காலத்திலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி புதிய சாதனை படைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான முதல் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்திற்கு தமிழக மக்கள் சாலையோரம் வழிநெடுக நின்று அஞ்சலி செலுத்தினர். அதற்காக தமிழக மக்களுக்கு தலைவணங்குவதாக பிரதமர் மோடி கூறினார். கடந்த 2014 முதல் தற்போது வரை பணவீக்கம் 5%த்திற்கும் குறைவாகவே உள்ளது என்று பிரதமர் கூறினார். சிறு விவசாயிகளின் மேம்பாடு நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் என்று குறிப்பிட்ட பிரதமர், நாடு தற்சார்பு அடைய வேண்டும் என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் விதத்தில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். मेड इन इंडिया कोविड टीके, कोविड वैक्सीन दुनिया में सबसे प्रभावी है। उसी प्रकार से मुद्रा योजना कितनी सफल रही, हमारी माताएं बहनें कितनी इस क्षेत्र में आई है। लाखों लोग बिना गारंटी बैंक से लोन लेकर के आज अपना स्वरोजगार की दिशा में आगे बढ़े और खुद तो करते हैं, एक आध दो लोगों को रोजगार भी देते हैं। स्वनिधि योजना, स्ट्रीट वेंडर्स, कभी हमने सोचा नहीं, पहली बार आजादी के बाद स्ट्रीट वेंडर्स को बैंक के अंदर से लोन मिल रहा है और हमारा स्ट्रीट वेंडर डिजिटल ट्रांजैक्शन कर रहा है और
करोड़ों श्रमिकों को लाभ मिल रहा है। மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை குறைக்கவில்லை என்றும் இத்திட்டத்தை அரசு கைவிடவில்லை என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய அவர், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 1.1 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தியதும் தங்கள் அரசுதான் என்று கூறினார். இந்த திட்டத்திற்கான நிதி குறைப்பு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் திட்டத்தை கைவிடும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகளை பங்கேற்க செய்வதற்கான முகப்பு குழுவில் தற்போது 105 வீரர்கள் இடம்பெற்றுள்ளதாக மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், ஒலிம்பிக் போட்டிகளுக்கு ஆயத்தப்படுத்தும் வீரர்கள் பட்டியலில் இன்னும் திறன் மேம்பாடு அடைய வேண்டிய பட்டியலில் 244 அத்லெட்டிக் வீரர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டிக்கு தயார்படுத்தும் முன்னோடி திட்டத்தின் கீழ் இந்த வீரர்களுக்கு தேவையான படிப்பு உதவி, செலவின நிதி உதவி உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படுவதுடன் தலைசிறந்த வீரர் வீராங்கனைகளுக்கு 50,000 ரூபாய் மாத உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக கூறினார். 349 அத்லெட்டிக் வீரர்களுக்கு இதுவரை 11,48 லட்சம் ரூபாய் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிராந்திய அளவிலான அகில இந்திய வானொலி நிலையங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிலையங்களை மூடும் திட்டம் ஏதும் இல்லை என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், நவீன காலத்திற்கேற்ற தொழில்நுட்ப பயன்பாடுகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் ஒலிபரப்பு சேவை HD தரத்திற்கு உயர்த்தப்பட்டு உள்ளதாக அவர் கூறினார். FM ரேடியோக்களை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் இருக்கிறதா என்று திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், வானொலி நிலையங்களை நவீனமயமாக்கும் பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், பத்திரிகையாளர்களின் நலன்களில் மத்திய அரசு அக்கறை கொண்டு செயல்படுவதாகவும், கொரோனா காலத்தில் உயிரிழந்த 123 பத்திரிகையாளர்களுக்கு 6,15,00,000 ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பெண் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பிற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 21 கிரீன்ஃபீல்டு விமான நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், கிரீன்ஃபீல்டு விமான நிலைய கொள்கையை மத்திய அரசு 2008ஆம் ஆண்டு உருவாக்கியதாக தெரிவித்திருக்கிறார். பிரதம மந்திரியின் கௌசல் விகாஸ் திட்டத்தின் மூலம் 1,34,00,000 பேர் பயிற்சி பெற்றுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்தார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இத்திட்டம் வழிவகுப்பதாக கூறினார். நாட்டில் உள்ள 33 சைனிக் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பில் 312 பெண் குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் 2021-22ஆம் கல்வியாண்டு முதல் மாணவிகள் சைனிக் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்வதை தவிர்க்கும் வகையில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டின் 7 இடங்களில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தொகுப்பு மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக இத்துறைக்கான மத்திய அமைச்சர் நாராயண் ராணே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் பதிலளித்துள்ள அவர், தமிழ்நாட்டில் அம்பத்தூர், பரமக்குடி, மதுரை, சேலம், தஞ்சாவூர், கும்பகோணம், விருதுநகர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் அந்தந்த பகுதிகளில் அதிக அளவில் மேற்கொள்ளப்படும் தொழில்களுக்கு நிதியுதவி வழங்கி உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை காரணமாக 35% அளவிற்கு உற்பத்தியை அதிகரித்திருப்பதுடன் விற்பனை மற்றும் ஏற்றுமதியும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதாக அமைச்சர் நாராயண் ராணே தெரிவித்துள்ளார்.
இந்தியாவிலிருந்து கடந்த 2 ஆண்டுகளில் 4,11,186 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் ராமேஸ்வர தெலி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொதுத்துறை மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து அதிவேக டீசல், பெட்ரோல், விமான எரிபொருள், நாப்தா போன்ற அமெரிக்கா, சீனா, துருக்கி, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட், நேபாளம் மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு வழங்க வேண்டிய 41,415 கோடி ரூபாய் வட்டி மானியம் விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் இதுவரை 17,68,000 பேர் பயனடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இஸ்ரோ கடந்த 1975ஆம் ஆண்டு முதல் 125 இந்திய செயற்கைக்கோள்களையும் 36 நாடுகளைச் சேர்ந்த 342 செயற்கைக்கோள்களையும் விண்ணில் செலுத்தியுள்ளது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், இந்தியாவின் 53 செயற்கைக்கோள்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளதாகவும், இந்த செயற்கைக்கோள்கள் நாட்டிற்கு பலவிதமான சேவைகளை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த நூற்றாண்டின் தொடக்கம் முதல் தற்போது வரை உணவு பதப்படுத்தும் தொழிலில் 10.88 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு அந்நிய நேரடி முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்புடைய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள அவர், நாட்டில் உள்ள 726 உணவுப் பொருட்களுக்கான பரிசோதனை கூடங்களில் 585 கூடங்கள் சர்வதேச தர அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும், ஏனைய பரிசோதனை கூடங்களும் இந்த தரச் சான்றிதழை பெறும் வகையில் மத்திய அரசு 3 திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். நாட்டின் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான தேவைகளை கணித்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், இந்த நிதிநிலை அறிக்கை நிலையான பொருளாதாரத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் அடுத்த 25 ஆண்டு காலம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்று தெரிவித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன், திட்டமிடல் இல்லை என்றால் சுதந்திரம் அடைந்தது முதல் 70 ஆண்டு காலத்தில் நாம் சந்தித்த கடினங்களை மீண்டும் எதிர்கொள்ள நேரிடும் என்று குறிப்பிட்டார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நேற்றுடன் நிறைவடைந்தது. மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் நிதியமைச்சரின் பதிலுரை நிறைவடைந்ததை அடுத்து அவை நடவடிக்கைகள் மார்ச் 14ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. உத்தராகண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தராகண்ட் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி ஸ்ரீநகரில் விஜய் சங்கல்ப சபா கூட்டத்தில் பேசிய பிரதமர், அடுத்த 10 ஆண்டுகள் உத்தராகண்டிற்கானது என்றார். இதை மனதில் வைத்துதான் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளது என்று கூறிய பிரதமர், 5 ஆண்டு கால செயல் திட்டத்திற்கான பிஜேபி தேர்தல் அறிக்கை இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இதர தரப்பினர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான உரிமைகளை வழங்குவதாக உள்ளது என்றும் கூறினார். अपने प्रचार में जनरल बिपिन रावत जी के कटआउट लगाकर, उनकी फोटो लगाकर वोट मांग रही है. कुर्सी के लिए कोई इस सीमा तक जा सकता है, मुझे विश्वास ही नहीं हो रहा. उत्तराखंड के लोग कभी भूल नहीं सकते सेना को लेकर इन लोगों का रवैया क्या रहा है. முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி சஹரன்பூர் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். பிரதமரின் கிசான் யோஜனா திட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சிறு குறு விவசாயிகள் அதிகம் பயன்பெறுவதாக அவர் தெரிவித்தார். இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரான முத்தலாக் நடைமுறையும் பிஜேபி ஆட்சியில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். ये नक्काशी लकड़ी का नक्काशी का जो काम है उसको जीआई टैग ये डबल इंजन की सरकार ने ही दिया है.
ये दिलवाने का काम हमारी सरकार ने किया है। जब मैं वोकल फॉर लोकल बोलता हूं, वोकल फॉर तो उसमें भी सहारनपुर के स्थानीय उत्पादकों, आपकी जो उत्पादन की ताकत जुड़ी हुई है, उसका सामर्थ्य जुड़ा हुआ है। உத்தரப்பிரதேசத்தில் முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் 60%த்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 403 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. அதன்படி 11 மாவட்டங்களில் அடங்கிய 58 தொகுதிகளில் ஜனவரி 10ஆம் தேதி முதல்கட்ட தேர்தல் நடைபெற்றது. இதில் 60%த்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், மணிப்பூர், கோவா ஆகிய 5 மாநிலங்களில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை வாக்களிப்பிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. வாக்களிப்பிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவது அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் ஒளிபரப்பக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சாலை விபத்துக்கள் மிக முக்கியமான பிரச்சனை எனவும் அவை நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் எனவும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். இந்தியாவில் வாகன பாதுகாப்பு சூழல் குறித்து ஜனவரி 10ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த நிதின் கட்கரி 2025ஆம் ஆண்டிற்குள் சாலை விபத்துக்களை 50% குறைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். ஒலி மாசுவை குறைப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய மத்திய அமைச்சர் மின்சார வாகனங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் இறுதியாக மொத்தம் 57,778 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மொத்தம் 649 உள்ளாட்சி நகர்ப்புற அமைப்புகளுக்கும் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடம்பூர் முதல்நிலை பேரூராட்சியில் 12வது வார்டு உறுப்பினருக்கான தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து மொத்தமுள்ள 648 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான 12,607 பதவிகளுக்கு மொத்தம் 57,778 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 218 பதவி இடங்களுக்கு 218 வேட்பாளர்கள் வார்டு உறுப்பினர்களாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி பெரிய அளவில் வெற்றி பெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிஜேபி சார்பில் போட்டியிடும் 618 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை திமுக சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குறை கூறினார். சென்னை பிஜேபி தலைமை அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து விரிவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமென மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி மாநில தலைமை அலுவலகம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்த மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது தாக்குதலின் பின்னணி குறித்து தமிழக போலீசார் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை மாநில போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் விரைந்து நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேசிய புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்திருப்பதில் நியாயம் இருப்பதாகவும் இணையமைச்சர் எல். முருகன் கூறினார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. பெட்ரோல் பாம் வீசப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால், அதாவது இந்த சம்பவத்தில் காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை ஏலம் விடும் நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான 105 மீன்பிடி படகுகளை ஏலம் விடுவதற்கு இலங்கையின் மீன்வளம் மற்றும் நீரியல் வளத்துறை எடுத்துள்ள நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கையின் பல்வேறு கடற்படை தளங்களில் நிறுத்தப்பட்டுள்ள 75 படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களையும் விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடி அவசரமாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனை மாநில ஆளுநர் RN ரவி மறுபரிசீலனை செய்யுமாறு சபாநாயகருக்கு திருப்பி அனுப்பினார். இதனை அடுத்து சட்டப்பேரவை அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற்றது. இதில் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரும் தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த மசோதா மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். நீட் தேர்வு என்பது ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்களை பாதிப்பதால் இந்த நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு பெற அவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். பல்வேறு இனம், மொழி, பண்பாடுகள் கொண்ட இந்திய பெருநாட்டை உண்மையில் காக்கும் உன்னதமான தத்துவம் என்பது கூட்டாட்சி தத்துவம். அந்த கூட்டாட்சி தத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இத்தகைய சமூக நீதி, சட்ட நீதி, ஒடுக்கப்பட்டோர் உரிமை, தமிழினத்தின் மேன்மை, மொழி மேம்பாடு ஆகிய அனைத்துக்கும் அடித்தளம் அமைத்த இந்த சட்டமன்றத்தில் நின்று நீட் என்ற சமூக அநீதியை அகற்ற இந்த சட்டமன்றத்தால் முடியும், நிச்சயமாக முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலமைச்சரின் உரைக்கு பின்பு தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது. நீட் தேர்வை ரத்து செய்ய சட்டப்பூர்வமாக தமிழக அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அஇஅதிமுக ஆதரவளிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீட் விலக்கு விவகாரத்தை சட்ட ரீதியாக கையாள வேண்டும் என்றும் நீட் தேர்வு கூடாது என்ற நிலைப்பாட்டில் அஇஅதிமுக உறுதியாக உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை திமுக அரசியலாக்குவதாக பிஜேபி சட்டப்பேரவை குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் விலக்கு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததும் செய்தியாளரிடம் பேசிய அவர் நீட் விவகாரத்தில் மாநில அரசின் செயல்பாடுகள் ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கீழடியில் 8ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள மணலூர், கொந்தகை, அகரம் ஆகிய இடங்களில் 8ஆம் கட்ட தொல்லியல் அகழ்வாய்வு பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகைமேட்டில் 2ஆம் கட்ட தொல்லியல் அகழ்வாய்வு பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. ஏற்கனவே இந்த தொடரில் 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது இறுதிப் போட்டியில் பெற்ற வெற்றியின் மூலம் ஒருநாள் தொடரை முழுமையாக வென்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையே முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி வரும் 16ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறுகிறது. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.